வஞ்சிர மீன் குழம்பு, வஞ்சிர மீன் வறுவல். இப்போ மிக்சிங் பண்ணோம். தரமான சம்பவம். எங்க அம்மா சிரிச்சு தானே பார்த்துருக்கீங்க, டெரரா பார்த்தது இல்லையே. இந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா, பார்க்கலாம். கடுமா மீனை கடுங்க. என்ன இது? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுவன் அபி விளாக்ஸ்க்கு. உங்கள் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துருக்கீங்க, நிறைய புது ஆட்கள் ஷோயிங் லவ். ஸோ ஹாப்பி டு see it. வெரி வெரி ஹாப்பி. அண்ட் யா, கொஞ்சம் இப்போ மந்த்லி ஒரு 2 வீடியோ போடுறதே பெரிய விஷயமா இருக்குது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பிக் பாஸ். ஸோ சாரி ஃபார் இட். பட் இருந்தாலுமே நாங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் ஒரு 2-3 வீடியோவாவது உங்களை ரீச் பண்ணிடணுன்ற காரணத்தில் எப்படிங்க லாட் ஆஃப் எஃபர்ட். அண்ட் லாஸ்ட் வந்த எல்லா வீடியோ ஷார்ட்ஸ்க்கும் உங்களோட ஆதரவு அவ்வளோ பெருசாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங், keep liking, keep sharing and show us a lot of love. Support. Okay, so today is another super happy and எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு vlog-ஆ இருக்க போகுது. Is it? It's something very special. எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. So that's very specialன்றதுனால எங்க அம்மாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மீன் குழம்பு தான். பட் மீன்னா என்ன மீன் எனக்கு என்ன தெரியும். வஞ்சிர மீன் குழம்பு, வஞ்சிர மீன் வறுவல். இந்த மீன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். பருவல், நீங்க வறுவல் தான் சொன்னேன். இல்ல, கொஞ்சம் எங்க அம்மா பருவல்னு சொன்னாங்க. ஓகே, வஞ்சிர மீன் வறுவல். இந்த மீன் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஃபிஷ்ஷு, பட் ரொம்ப 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 டேஸ்டியான ஃபிஷ்ஷு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வறுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில மீன்கள் வறுத்தா தான் நல்லாயிருக்கும், சில மீன்கள் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். பட் இந்த மீன் வந்து குழம்பு வறுவல் ரெண்டுத்துக்குமே பயங்கர சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வஞ்சர மீன்லாம் எங்கள் வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னும் போதே எங்கள் அத்தைங்களுக்கு சப்போஸ் எப்பயுமே எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. எங்கள் அத்தைங்க எங்கள் அம்மா வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ திடீர்னு என்ன பண்ணுவாங்க, உன் வீட்டில் என்ன சமைக்கிற, என் வீட்டில் நான் இதை பண்ணுறேன். அதே எங்கள் வீட்டில் வஞ்சர மீன் குழம்பு வறுவல்னா உடனே எங்களுக்கும் சேர்த்து பண்ணிடுறானு அமுச்சு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ். மார்க்கெட்டில் இந்த ஃபிஷ் எப்பவுமே கிடைக்கிற ஒரு ஃபிஷ். கடல்லே இல்லையா? ஸோ கிடைக்காது அப்படின்னு கிடையாது, ஈஸியாக கிடைக்கும். பட் வெரி காஸ்ட்லி ஃபிஷ். ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஹைப் இருக்கிறதுனால இட்ஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் ஒரு வஞ்சிர மீன் குழம்பு வச்சா, விரால் மீன் குழம்பு வச்சா இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இது வேற பேட்டர்ன். வேற பேட்டர்ன். அதான் நானும் கேட்டேன், என்ன மம்மி நம்ம விரால் மீன் குழம்பு பண்ணுமே இப்போ அதே மாதிரி இருக்குமானா கிடையாது. அதோட ரெசிபி ஸ்டைல் வேற, செய்கிற விதம் வேற, இது வேற மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன், மக்களுக்கு நம்ம காமிச்சே ஆகணும். எப்படி அது விரால் மீன் அவ்வளோ பேருக்கு பிடிக்கணும் போது அதை விட ஜாஸ்தி வஞ்சிர மீன் அத்தனை பேருக்கு பிடிக்கும். அதை எப்படி விளாக் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக வஞ்சிர மீன் குழம்பு அண்ட் வஞ்சிர மீன் ஃப்ரை தான் மக்களை காட்ட போகிறோம். ரெசிபிஸ் ரெடியாக இருக்குது, வாங்க உடனே போய் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க. வஞ்சிர மீன் குழம்பு, வஞ்சிர மீன் வறுவல், அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். வறுக்கிறதுக்கான மீன், குழம்புக்கான மீன் நல்லா கழுவி 5-6 தடவை கழுவி வச்சுருக்கேன். மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, பெரிய தக்காளி, சின்னதாக கட் பண்ண தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். இவரு தனியா இருக்காரு. இவர் வந்து வறுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, அது மட்டும் இல்லாம எண்ணெய், கூடவே வந்து உப்பு. மம்மி உப்பு. சோ மக்களே, உங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்போ என்ன கடாயை ஏத்திடலாமா? ஃபர்ஸ்ட் அரைக்கணும். அரைக்கணுமா? இது வேற மாதிரி ரெசிபின்னு சொன்னீங்கல்ல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எஸ். இப்போ அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் போட வேண்டியது மிளகு. தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பூண்டு. எத்தனை, சும்மா கணக்கு இது எத்தனை கிலோ மீன் குழம்புல போட போறீங்க? 1 கிலோ வஞ்சர மீன் வாங்கியிருக்கேன். வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் பிரிச்சிருக்கேன். ஓகே. கூட 2 பச்சை மிளகா. ஓகே, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் வச்சுப்பீங்களோ? ஆமாம். சரி, கொஞ்சம் அரைக்கிறதுக்கு, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தக்காளி. தக்காளி. ஓகே மக்களே, காட்டுங்க அம்மா காட்டுங்க. சூப்பர். பெருசாக கட் பண்ணி. பெரிய தக்காளி தான் போடுறீங்க, குட்டி தக்காளி போடல? சின்னதாக கட் பண்ணது போடல. ஓகே மக்களே,
ஏன்னா வந்துட்டு பார்த்துக்கோங்க, பெரிய தக்காளி தான் போடுறாங்க, குட்டி தக்காளி எனக்கு தெரிஞ்சு வதக்கிறதுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் பெரிய தக்காளி வந்து நல்லா அரைஞ்சிடும், மிக்சியில் அரைக்கிறதுனால நல்லா அரைஞ்சிடும். சரி, கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். எஸ். அதுக்கப்புறம் இவ்வளோதான் அரைக்கிறதுக்கு. இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. வெங்காயத்துலேயும் தண்ணி விடும், தக்காளிலையும் தண்ணி விடும். ஸோ தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆமாம். ரொம்ப மசியவும் கூடாது, ஜஸ்ட் ஒன்றும் பாதி மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக குழகுழன்னு ஆகக்கூடாது, ஃபுல்லாக திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, நான் அரைச்சி காமிக்கிறேன். அவ்வளோதானா மம்மி? காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க, ஒரே ஒரு தடவை காட்டுங்க. ஓகே, இது இது இன்னும் கொஞ்சம் அரையணும்ல? லைட்டாக. ஓகே ஃபைன், ரெடி. புளியை 2 வாட்டி கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ 3வது வாட்டியும் கரைச்சி ஊற்றுறேன். கரைச்சி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இருந்தீங்களா? அது கலப்பேன். ஓ, அதில் தான் இது மிக்ஸ் பண்ண போகிறீங்களா? ஓகே ஓகே. இது அப்படியே உல்ட்டா. அந்த மீன் விரால் மீன் குழம்புக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மேக்கிங். ஓகே, இப்போ மக்களே இது பாருங்கள், இந்த அரைச்சதில் இன்னும் முழுசாக அரைஞ்சிருச்சாக்குள்ளோ இல்லையான்னு கூட தெரில. இதில் தான் இந்த புளியை மிக்ஸ் செய்ய போகிறார்கள். கரெக்டாக? புளியை மிக்ஸ் பண்ணல, அதை தான் புளியோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓ, இந்த அரைச்சதை தான் புளியோட மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இப்போ புளியோட கரைக்கிறேன். ஓ, அரைச்சாச்சா? ஓகே. இதுக்கு முன்னாடி கிளிப்பில் வந்து இது அரைஞ்சிச்சா அரையிலையா சரியான்னு சொல்லி வச்சுருந்தேன். அவ்வளோதான்ல? இந்த அளவுக்கு மக்களை பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு அரைச்சால் போதும். ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப மசிய விட்டுறாதீங்க, இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். புளி கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. எஸ் எஸ் எஸ். அதை நல்லா கலக்குறீங்களா? ஆமாம். இப்போது இது கூட மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள். ஓகே, அடுத்தது குழம்பு மிளகாத்தூளும் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதையும் கலந்துடுறேன். சரி, அவ்வளோதானம்மா? இப்போ உப்பு. உப்பு. ஓகே, உப்பு எடுத்துருங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. என்னடா இது பழமொழி? இது பழமொழியே இல்லைங்க. அப்போ ஃபர்ஸ்ட் உப்பை மறந்ததே நீங்க தான். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. என்னடா இந்த பழமொழியே நல்லா இருக்கு? இது பழமொழி இல்ல. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. ஓகே, இது எங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாங்க போடுற மக்களே. உங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதானா? இது மிக்சிங். இப்போ மிக்சிங் பண்ணோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை இப்போ தான் ஏற்றுறோம். எஸ். ஓகே, சூடாவதோருக்கு மீன் கலந்து வச்சது மற்றதெல்லாம் மறுபடியும் இப்போ கடாயில் போடுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகிட்டு எண்ணெயை ஊற்றாமல் இருக்கீங்க. சூடாகட்டும் கடாய். சரி, ஓகே. 12 seconds later. எண்ணெயை போட்டுருவோமாமா? ஆமாம், கடாய் சூடாயிடுச்சு. ஓகே, போடுங்க. மீன் குழம்புக்கு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி போடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு இதெல்லாம் இருக்குமா? ஆமாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட போடணும். அடுத்து தாளிக்க போகிற பொருட்களை எடுத்துட்டேன் கையில். கடுகு, ஜீரகம், வெந்தயம். ஓகே. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது தாளிக்கிறது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டேன். எல்லாம் பண்ணிட்டு எங்கள் அம்மா கரண்டியை மறந்துட்டாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க கரண்டியை. அதான் ஒரு நிமிஷம் வேலை, ஒரு செகண்ட் வேலை. ஓகே, அடுத்து பொரியட்டும். பொரிஞ்ச உடனே இந்த பேலன்ஸ் இருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம் அதில். ஓகே, இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு. அப்பா, அதாவது அரைக்க போக இருந்துச்சு மீதி சின்ன வெங்காயத்தை இப்போ தாளிக்க போட்டாச்சு. இப்போ பூண்டு மறுபடி. ஆமாம், கொஞ்சம் பூண்டு. ஆமாம், கொஞ்சோண்டு பூண்டு. ஓகே, இந்த மாதிரி வதங்கி வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுங்க. அப்போ கொஞ்சம் கேமராவை தூரமாக வச்சுக்கணும். டப்பு டிப்புன்னு டான்ஸ் ஆடும் கடாய். இப்போ தான் எண்ணெய்லாம் தெளிக்கும். கருவேப்பிலை லாஸ்ட்லையாமா? கொத்தமல்லி தானே லாஸ்ட்ல? பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டில் போடுவோம். ஆமாம், இப்போ தக்காளியாமா? எஸ், போட்டுருங்க. தக்காளியும் ஆட் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் மக்களே இந்த அரைச்ச மசாலாஸு இதெல்லாம் அப்புறம் புளி மிக்ஸ் பண்ணதெல்லாம் வந்து
இதில் மிக்ஸ் பண்ண போகிறாங்க. கரெக்டாமா? கரெக்ட். இது ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் சும்மா வதங்கினா போதும். ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லையோ? இல்லை. ஓகே. ஏன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம்ல. அது இருக்குல்ல ரெடியா. இல்லை நான் இந்த குழம்பு கேட்கல மம்மி, அது கேட்குற வதங்கிறது கூட ஓரளவு தாளிக்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. ஓ, இந்த அளவுக்கு போதுமா? ஒரு 1 மினிட்ல 1 மினிட்ல நம்ம அந்த புளி அரைச்சதெல்லாம் கொட்டிடலாம்ல? ஆமாம், மசாலாலாம் கலந்து வச்சிருக்கோம்ல, அதை கொட்டிடலாம். ஓகே. இப்போமா இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி மசாலாலாம் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றப்படும். ஊற்றிடுங்க. ஒரு வாட்டி நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. ஓகே. எஸ், ஊற்றுவா. ஊற்றுங்க. அடடா அடடா பக்கவே செம்மையா இருக்கே. சூப்பர் மம்மி. இப்போ நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும், அதாவது ஃப்ளேம் ஹையில் இருக்கணும். ஆமாம், புளியோட வாசனை போகணும். நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனோட ஸ்மெல்லெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் தான் சுண்டி வரும், அப்போ மீன் போடணும். ஓகே. அப்போ அது வரைக்கும் இது நல்லா ஹையில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். 5 minutes later. 5 minutes ஆயிடுச்சு, கொச்சிட்டு இருக்கு. இது பாருங்க. வா, ஓ செம்மையா இருக்குமா. கலர் பாத்தீங்களா அபி? வா, அந்த மீன் குழம்பு ப்ரௌன்ல இருந்தது, ஒரு மாதிரி மெரூன் டார்க், இது ஒரு மாதிரி ரெட் கலர்ல. ஓகே ஓகே ஓகே, செம்மையா இருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணுமாமா? ஆமாமா, இது நல்லாவே கொதிக்க விடணும். சுண்டி வரணும். ஆமா, நம்ம அதுக்குள்ள மீனுக்கு ஊற வைக்க வச்சிடலாமா? ஓ, வறுக்கிறதுக்கு மீன் ஊற வச்சிடலாமா? அதோ வரேன், நான் வரேன். ஓகே மக்களே, இதோ வரேன். ஓகே, இன்னும் 10 minutes கொதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சுண்டு வந்த பிறகு தான் குழம்புக்கான மீன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு கொடுமை என்னன்னா, பார்த்தீங்களா மக்களே, குழம்புக்கான மீன் வந்து இவ்வளோண்டா 6 மீனா. ஆனால் வறுக்கிறதுக்கான மீன் எத்தனை? 8 மீன். எதுக்கு? இல்லை, வறுக்கிறதுக்கான மீன் எதுக்குன்னா, குழம்புல மீன் வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் இருந்தால் போதும். சாப்பிட மாட்டேன். தன் மகனுக்கு அதெல்லாம் கிடையாது, நான் சாப்பிடுவேன். அவங்க பையனுக்கு வறுவல் மீன்னா ரொம்ப இஷ்டம். அதனால தாயாக யோசிச்சு என் பிள்ளைக்கு குழம்பு மீனை விட வறுவல் மீன் தான் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால வறுவல் மீன் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஓகே, கொடுங்க, கலந்துருவோம். உடனே சமாளிக்கணும் எங்க அம்மாக்கு. குழம்புக்கு இல்லை, குழம்புக்கு இப்படிதான் போடணும், அப்படிதான் போடணும். மக்களே, மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்றேன். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்றேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு. போடணுமா இன்னும்? போதுமா? போதும். இல்லை, அந்த மீனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கே, போட்டுக்கிறேன். ஓகே, இதை பாருங்கள், மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணியாச்சு. கரம் மசாலா தூள் நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா தூளா? இல்லை, மொத்தமாக எல்லாம் போட்டு. ஓ சாரி நானே போடுறேன். கொடுங்க. எவ்வளோமா? எத்தனை போடுங்க? இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம் கூட போடலாமா? இருங்க, அந்த மீனில் கொஞ்சம், இந்த மீனில் கொஞ்சம், இந்த மீனில் கொஞ்சம். இருங்க, படவே இல்லை. என்ன மக்களே, பவுடர் மிக்ஸ் பண்ணுன்றாங்க, படம். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும், அதுக்கு தான். சரி போதும். ஓகே, போட்டேன். இப்போ அடுத்து நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். எங்கள் அம்மா மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டு தான் குழம்பு பண்ணுறாங்க. ஓகே, குழம்பு. அதனால இப்போ குழம்பு மிளகா தூள் இதையுமே எடுத்து 3 ஸ்பூன் போடுங்க. போடுறேன். இது மட்டும் போடுன்றது போதுமா? இந்த லாஸ்ட் ஸ்பூனா? ஆமாம். ஓகே, இப்போ வெறும் மிளகாத்தூள். ஓகே, வெறும் மிளகாத்தூள் எவ்வளோ உண்டா? உண்டு. கொடுங்க. வெறும் மிளகாத்தூள் தானே, காரமே. 1 ஸ்பூன். ஓ, இது வெறும் மிளகாத்தூள்ன்றதுனால உரைக்கும், அதனால 1 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் மக்களே. போதுமாமா? போதும். ஷுவரா? போதும். ஓகே, இப்போ இதை இஞ்சி. ஓகே. அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறவா? ஆமாம், கொஞ்சமாக. அதுவும் கொஞ்சமாக தானா? ஆமாம். எவ்வளோ? இது போதுமா? ஓகே, இது அப்படி போட்டுட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சோண்டு போடுங்க. கொஞ்சோண்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குவா? போதுமா? ஓகே, இப்போ உப்பு கொடுங்க. உப்பு போட்டோம்னா அடுத்தது மக்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண. நான் போட்டுட்டுமா? அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். சரி போடு. சரி போடு. இல்லை, இது ஓவரா இருக்கு. அவ்வளோலாம் வேண்டாம். ஓகே, போதுமா? இன்னும் கொஞ்சம். அதுதான், அவ்வளோலாம் வேணான்றது.
அப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு இருந்தது. போதுமா? ஓகே மக்களே, இதோ பார்த்துக்கோங்க, எல்லா மசாலாஸும் போட்டாச்சு. இது வந்து நான் மிக்ஸ் பண்ணி இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இது வந்து நார்மல் மற்ற மீனுங்க முழு மீனுங்க இருக்கிற மாதிரி பெற்றக்கூடாது. இந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி விடணும். இப்படி 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 தேய்ச்சி விடணுமா? சரி, எல்லாத்துலேயும் பரவலாம் தேய்ச்சி விடலாம். ஓகே, தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மீன். எப்பயுமே இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிக்கன் மாதிரி இப்படி புரட்டி போட்டுலாம் பண்ண முடியாது. பக்கத்துலேயே நிற்கிறாங்க, அடித்து கொன்றுவாங்க. மீன் உடஞ்சா கிடஞ்சா எதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. உடையாம தேங்க. எங்கள் அம்மா ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்லி மாம் தான், பட் சமையலுன்னு வந்து எதாவது சொதப்பிச்சுன்னா ஃப்ரெண்ட்லி மாம்லாம் கோவம் வந்துருங்க எனக்கு. கரண்டி தான். ஏன்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்து பசங்க சாப்பிடணும்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது சொதப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம காண்டாயிடுவேன். எஸ், கரண்டிலலாம் அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா, கிச்சனில் நின்று. அதெல்லாம் தரமான சம்பவம். எங்கள் அம்மா சிரிச்சு தானே பார்த்துருக்கீங்க, டெரராக பார்த்தது இல்லையே. இந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். ஒரே நிமிஷம், மசாலா இங்கெல்லாம் இருக்குல்ல? ஆமாம். ஓகே, போதுமா இவ்வளோ? ஆமாம், எல்லாத்துக்கும். ஓகே, போட்டாச்சு. இந்த மீனுக்கும் போட்டாச்சு, இது இந்த பக்கமும் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சா? அந்த மீனுக்கு இன்னும் மொத்தத்தில் பாரு. சரியா போடுறேன். இதோ மக்களே, உப்பு மிளகாத்தூள் காமிச்ச அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து வறுத்த மீனுக்கு போட்டாச்சு. இப்போது இதை ஊற வைக்க போகிறோம். கரெக்டாக எவ்வளோ நேரம் ஊற வச்சாச்சு? இல்லை, சாரி, ஊற வச்சுட்டோம். எவ்வளோ நேரம்? அதாவது இது போட்டாச்சு, ஊற வைக்கிறதுனா எவ்வளோ நேரம்? இந்த மேரினேட் பண்ணுவாங்கல்ல, 10 minutes மேரினேட் பண்ணணும். அதை தான் நானும் கேட்டேன் உடனே. ஓகேவா? ஓகே, மேரினேட் பண்ணுறோமா? வாங்க. இப்போ சுண்டி வந்துடுச்சு, மீன் போட்டலாம். பாருங்க. அடடே, செமையாக சுண்டுருச்சேம்மா. நல்லா திக்காகவும் இருக்குல்ல? ஓகே மக்களே, திஸ் இஸ் டைம் ஃபார் யூ டு புட் திஸ் ஃபிஷ். வஞ்சர மீனை போட்டுருவோமா? போட்டலாம். ஓகே, போடுங்க. கடுமா மீனை கடுங்க. என்ன இது? ஆஹா, செமையா இருக்குமா, போடுங்க. 1 2 3 4 5 தான். ஓகே, 5 மீன் தான். ஓகே, நான் 6ன்னு தப்பாக சொல்லிட்டேன் மக்கள். 5 தான் போட்டிருக்காங்க குழம்புக்கு, மீதியெல்லாம் வறுக்கிறதுக்கு தான் எடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. எஸ். இப்போ இது எவ்வளோ நேரம் வைக்கணும்? சும்மா ஒரு 5 minutes. அவ்வளோதானம்மா? ஆமாம். இவ்வளோ நேரம் விட்டீங்க. இப்போ மீன் போட்ட பிறகு 5 நிமிஷம் தான் சொல்கிறீங்க. மீன் எல்லாம் அவ்வளோதான்டா, ரொம்ப நேரம் வேவாது. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா பிஞ்சு உடஞ்சிரும்ல. ஸோ அவ்வளோதான், 5 minutes தான். ஓகே மக்களே, ஆஃப்டர் 5 minutes மீட் பண்ணுவோமா? 5 minutes later. ரெடி பாருங்க. ரெடியாம்மா குழம்பு? ஆஃப்டர் 5 minutes கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும். ஓகே, மீன் ஒரு தடவை பார்த்துருவோமா? உடையாம. அடடே, செமையா இருக்கே அம்மா, பார்க்கறதுக்கே சூப்பர் அம்மா, சூப்பர். இப்போ என்ன லாஸ்ட்டாக என்ன போட போகிறோம்? இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டாலே போதும், வெந்துடும் மீன். வெந்துடும்ல? ஆமாம். கரண்டியில் எடுத்து கலக்கக்கூடாது, உடஞ்சிடும். சரி, நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்? லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆஃப் தி டே இஸ் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை. ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்ட ஸ்மெல் நல்லா இருக்கும்ல, மனமாக இருக்கும். சரி. ஸோ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணுறாங்க எங்கள் அம்மா. இது இன்னும் ஒரு 1 minute 2 minutes தானே? சும்மா போட்டு அப்படி ஒரு குலுக்கிட்டே இறக்கிடலாம். ஓகே, பாருங்க, சைட் பை சைடு அப்படியே மீன் வருது பாருங்கம்மா. அப்படி குளிக்கிடுங்க. ஓ அடடே, டெக்னிக் பயங்கரமாக இருக்கு. பண்ணுமா? இப்படி கலக்கி இப்படி ஆட்டினாலே மிக்ஸ் ஆகிடும்ல? ஓகே, இப்போ இப்படி சைட் பை சைடு மீன் வறுக்க போகிறோமா? இது சைட் பை சைடு இல்லை, முடிஞ்சு போச்சு. இதை எடுத்து வச்சுட்டு மீன் வறுக்க. ஓகே, ரெடி. வறுத்துருவோமா? கல் நல்லா சூடாயிடுச்சு. அப்பா அம்மா, இதுதான் இந்த ரோட்டு கடையில எல்லாம் பண்ணுவாங்க, அதை மாதிரியே பண்ணி கட்டுறீங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்ற போகிறீங்களா? மக்களே, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எங்கள் அம்மா அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு ரோட்டு கடை சைடு மாதிரிலாம் எஃபெக்ட் காமிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அடுத்தது மீன். எஸ், தோ நம்ம ஊற வச்சது. இது நான் ஊற வச்ச மீன் இது. ஓகே. அடடடடா, சூப்பர். அடடடடடா. அடுத்தது இன்னும் ஒன்றா? ஓகே, அடுத்த மீன் கொஞ்சம் டைம் ஆகும்ல? ஆமாம். ஓகே, திருப்பி போடலாமா?
போட்டுடலாமே. வெந்துட்டு இருக்கோம்ல மம்மி? வேலைனா இன்னொரு வாட்டி திருப்பி போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு நேக்கா உடையாம. மீனை வறுக்கிறதுலாம் ஒரு டைப் தான். குழம்பு வைக்கிறது, வறுக்கிறது, உடையாமையும் பண்ணணும். டாஸ்க்கு தான் இது. ஐயோ. ஓகே ஓகே ஓகே. இந்த ரெண்டும் நல்லா வெந்துடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி திருப்பி போடணும்ல? ஆமாம். ஓகே. சாப்பிடுவோமா? எஸ், ரெடி. சாதம் ஒரு பக்கம், மீன் வேக போகுது, முடிய போகுது. போதும் அவ்வளோ ரைஸ் போதும்மா. போதும். குழம்பு. அடடா. ஒரு மீன் போதும்மா, ஒரு மீன் போதும். குழம்பு ஊத்துங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது வேற டைப். ஓகே, வறுத்த மீனை போட்டுருவோமா? முடிஞ்சிருச்சுல? ஒரு மீன் போதும், தம்பி கொடுத்துருங்க. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோமா? ஓகே, அப்படி எடுத்து கொஞ்சம் எண்ணெயிலேருந்து தனியாக வச்சிடலாம். ஓகே, காட்டுங்கம்மா, தட்டை காட்டுங்க, மக்களுக்கு காட்டும். ஓ மக்கள் எங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மீன் குழம்பு, மீன் அண்ட் மீன் வறுவல். அட்டகாசமாக இருக்குல்ல? டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் பண்ணிடுவோமா? வாங்க. ஓகே, 3, 2, 1 சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். வஞ்சரம் மீன் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வஞ்சரம் மீன் சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு வாய் ஊட்டி விட்டுருங்க. இப்போ பிஞ்சிருச்சு, அந்தளவுக்கு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துருக்கு. ஓகே, ஒரு வாய் சாப்பிட்ருவோமா? சாப்பிட்ருவோம். வறுத்த மீனும் வச்சாச்சு, குழம்பு மீனும் வச்சாச்சு. டேஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும், பட் இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கணும்ல. மறுபடியும் சொல்லி எனக்கே போர் அடிச்சிச்சுமா. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக சொல்லுவேன், நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண விரால் மீன் குழம்புக்கும் வஞ்சர் மீன் குழம்பு ரெசிபிக்கும் அதோட பண்ணுற ஸ்டைலுக்கும் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அது எப்படி ஒரு வகையாக சூப்பராக இருக்குதோ இதுவும் செம்மையாக இருக்குது. ஆமாம். ஸோ நாங்கள் பண்ணுற விதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க, என்னென்ன ஆட் ஆன் பண்ணோம், எங்கள் அம்மா அதை எப்படி பண்ணாங்கன்னு முதல் கூட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் வஞ்சர் மீன் குழம்பு, வஞ்சர் மீன் வறுவல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போடுங்க. நல்லா இருக்குங்க. மறந்துடாதீங்க மக்களே, நான் சொன்னேன்ல அன்றைக்கி வேறு மாதிரி மீன் குழம்பு வைப்பேன். இது ஒரு டைப். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அடிங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணி உங்கள் லவ்வா அள்ளி கொட்டுங்க. ஓகே, சப்போஸ் வீடியோஸ் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸ் முடிஞ்சிச்சுன்னா வில் மேக் இட் ரெகுலர். ஓகே, அடுத்த வீடியோவில் வெஜிடேரியன் வேணுமா, நான் வெஜிடேரியன் வேணுமா, என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயே போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யர் லவ் அண்ட் திஸ் இஸ் மீ அபி அண்ட் அனு. வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அனு அண்ட் அபி பிளாக்ஸ். அடுத்த vlogல உங்களை சந்திக்கிறோம். பாய் மக்களே, பாய்.